بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅத் தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا تسبوا الدهر فإن الله هو الدهر صدق نبي الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், லா தசுப்புத் தஹ்ர, காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபஇன்னல்லாஹ ஹுவத் தஹ்ர், நிச்சயமாக அல்லாஹ் காலமாக இருக்கிறான் என்று கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்குகிறது, அவர்கள் வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள். பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே சரித்திரத்தில் இடம் பிடிப்பது கிடையாது. பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தையும் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது கிடையாது. ஒரு சில குழந்தைகள் தான் அந்த சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது. குறிப்பாக நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், கிபி 1847 பிறந்த எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தான். இன்னும் அவனுடைய புகழ் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. கிபி 1871 பிறந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தார்கள். இன்னும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். கிரஹாம்பெல் என்று சொல்லக்கூடியவர், அவர் தொலைபேசியை கண்டுபிடித்தார். இன்றைக்கும் அவருடைய பெயர் நிலைத்திருக்கிறது. உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது கிடையாது. ஒரு சில குழந்தைகள் தான். எந்த குழந்தை கிடைத்த அந்த வாழ்நாளை பேணுதலாக கழிக்கிறார்களோ, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்தை பேணுதலாக கழிக்கிறார்களோ, அது ஒரு கனிமத்தாக என்று நினைத்து கழிக்கிறார்களோ, அந்த குழந்தைகள் அது பிற்காலத்தில் சாதித்த குழந்தையாக திகழ்கிறது. எந்த குழந்தை உலகத்தில் ஏனோதான என்று வாழ்ந்து ஏனோதான என்ற அடிப்படையில் வாழ்ந்து மறைகிறார்களோ, அந்த குழந்தைகள் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது கிடையாது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்கள், அதனால்தான் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தக கபுல மௌத்திக, மௌத்துக்கும் முன்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் பேணுதலாக கழித்துக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் பேணுதலாக கழித்துக் கொள்ளுங்கள். வாழ்நாள் நமக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப கம்மியானது.
60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள அளவுக்கு தான் நம்முடைய வாழ்நாள். அழமாறு உம்மத்தி மாபையின சித்தியினோ சபையின், என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கு 70க்கு மத்தியில என்று சொன்னார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? முன்னால் வாழ்ந்த, நமக்கு முன்னால் இந்த உம்மத்தை முகமதியாக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம், அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் அந்த நபி போதனை செய்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் உள்ள நபி அந்த உம்மத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கடைசி உம்மத்து வரும், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வரும், இந்த உலகத்தில் தோன்றும். அந்த உம்மத்துடைய வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா? 60க்கு 70க்கு மத்தியில் தான் அந்த உம்மத்துடைய வாழ்க்கையே. 60 வயசு அல்ல 70 வயசுக்குள்ளதான் அந்த உம்மத்து. அதோட அந்த மக்களுக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல அந்த மக்கள் வாழ மாட்டார்கள். அதிகமா போனா 60க்கு 70க்கு மத்தியில தான். ரொம்ப ரொம்ப கம்மி 100 தாண்டது 100 தொடுறது என்பது. அப்படித்தானே இந்த செய்தியை சொன்னாங்க அந்த நபி, முன்னால் வாழ்ந்த நபி. அந்த உம்மத்துக்கு சொல்லும் போது அந்த உம்மத்திலிருந்து ஒரு மனிதர் கேட்டார், அந்த மாதிரி ஒரு காலத்துல நான் வாழ்வேன் என்றால், அந்த மாதிரி ஒரு காலத்துல நான் பிறந்து வாழ்வதாக இருந்தால், மரத்துல கூட்டை கட்டி, மரத்துல பறவைகள் கூடு கட்டுறது போல கூடு கட்டி அப்படியே என் வாழ்நாளை கழிச்சிட்டு போயிருவேன். நான் வீடுலாம் கட்ட மாட்டேன், பெரிய பெரிய வீடுலாம் கட்ட மாட்டேன் என்று சொன்னார் ஒரு மனிதர். நினைச்சு பாருங்களேன். அப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த உம்மத்துடைய வாழ்க்கை 60க்கு 70க்கு மத்தியில் தான் வாழ்க்கை. அந்த 60க்கு 70க்கு மத்தியில் இருக்கின்ற வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும்? பேணுதலாக கழிக்க வேண்டும். 10 பவுன் நகையை தொலைச்சாலும் கூட அதை போட்டு வாங்க முடியும், அப்படித்தானே? உலகத்துல தொலைத்த பொருள் எல்லாம் வாங்க முடியும், ஒன்றே ஒன்று வாங்க முடியாது. உலகத்துல தொலைச்ச பொருள் எல்லாம் எடுத்துடலாம். இன்னைக்கு ரொம்ப மதிப்புள்ள விலை மதிப்புள்ளதுன்னா தங்கம். ஒரு 10 பவுன் நகையை தொலைச்சாலும் கூட எப்படியா உருண்டு பிறண்டு எப்படினாலும் அந்த 10 பவுன் நகையை வாங்க சம்பாதிச்சுவார், அப்படித்தானே? ஆனா வாழ்நாள்ல 10 வருஷம் போன திரும்பி வாங்க முடியுமா? நல்ல கோடீஸ்வரா இருக்கிறாருங்க, பெரிய கோடீஸ்வரா இருக்கிறாரு. ஒரு கடையில போய் நான் ஒரு 50 லட்ச ரூபா தாரேன், எனக்கு நான் வயசு 70 ஆச்சு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு தாடிங்க, நான் தந்துடுவாரா? தொலைஞ்சு போனது அவர் தொலைஞ்சு போனதுதான். ஒரு நிமிஷம் போனாலும் அந்த நிமிஷத்தை வாங்க முடியாது. அதுதான் 12:55 இப்போ நினைச்சுக்கிட்டா இந்த 12:55 இந்த நேரத்தில் மட்டும்தான். மறுபடியும் இந்த மத்தியானம் 12:55 நாம பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப கடந்தது கடந்தது தானே தவிர திருப்பி நீட்டிக் கொள்ள முடியாது. அதனாலதான் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் பொன் போன்றதுல பொன்னை விட உயர்வானது காலம். காலம் என்பது பொன்னை விட உயர்வானது, தங்கத்தை விட உயர்வானது. ஏன்னா தங்கத்தை கூட வாங்கி விடலாம், தொலைந்து போன தங்கத்தை எடுத்து விடலாம். ஆனா நம்மை விட்டு தொலைந்து போனது வாழ்நாளை திருப்பி எடுக்க முடியாது. அதனால்தான் காலம் பொன்னை விட உயர்வானது என்று சொல்வார்கள். அந்த காலத்தை எப்படி கழிக்க வேண்டும்? அந்த காலத்தை பேணுதலாக கழிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையிலே இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து மறைந்தால்தான் எதை சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்தால்தான் இந்த உலகத்தில் நாம் அந்த காலத்தை பேணுதலாக கழித்திருக்கும் என்பது பொருள். இமாம்கள் வகுத்து சொல்வார்கள் காலத்தை எப்படி கழிக்க வேண்டும், எந்தெந்த அடிப்படையில் கழிக்க வேண்டும். முதல்ல ஒன்று சொல்வார்கள், கல்வியை தேடுவதில் காலத்தை கழிக்க வேண்டும். கல்வியை தேடுவதில் காலத்தை கழிக்க வேண்டும். ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மன் அஸ்அதுன் நாஸ், மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமத்தி. யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல உங்களுடைய பரிந்துரையை கொண்டு சீதேவி பெற்ற மனிதர் யார் யா ரசூலல்லாஹ்? மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. மறுமை நாள்ல உங்களுடைய பரிந்துரையை கொண்டு சீதைத்தனமா அடையக்கூடிய மனிதர்கள் யார் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, லக்கத் லன்து யா அபா ஹுரைரா.
அபூ ஹுரைராவை நான் நினைத்தேன் இந்த கேள்வியை உன்னை தவிர வேற யாரும் கேட்க மாட்டார்கள் என்று, உன்னை தவிர இந்த கேள்வியை வேற யாரும் கேட்க மாட்டார் என்று நான் விளங்கிக் கொண்டேன். ஏன் தெரியுமா? லிமா ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸி, ஹதீஸை பெற்றுக் கொள்வதிலே உனக்கு இருக்கின்ற அந்த பேராசை, ஹதீஸை பெற்றுக் கொள்வதிலே உனக்கு இருக்கின்ற அந்த பேராசையை நான் பார்த்ததுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இந்த கேள்வியை உன்னை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று. அப்படி என்ன இவங்கள்ட்ட அந்த பேராசை? ஹதீஸை பெற்றுக் கொள்வதிலே, ஹதீஸை எடுத்துக் கொள்வதிலே, ரசூலுடைய போதனையை எடுத்துக் கொள்வதில் அவங்கள்ட்ட என்ன பேராசை? வரலாற்றை திருப்பி பாருங்கள். இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்ப இஸ்லாத்துக்கு வந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 4 வருஷம் இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு 59 வயசுல, ரசூலுக்கு 59 வயசு இருக்கும் போதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு உள்ள வாராங்க. தூக்கத்தை மறந்தார்கள், தூக்கத்தை மறந்தார்கள், ஓய்வை மறந்தார்கள், சாப்பிடுவதை மறந்தார்கள், குடிப்பதை மறந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை, ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுடைய ஹதீஸை எங்க இருந்தாலும் ரசூல் என்ன சொன்னாலும் அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், மனமிட்டு கொள்ள வேண்டும். அது எந்த ஹதீஸா இருந்தாலும் சரி, சின்ன ஹதீஸா இருந்தாலும் சரி, பெரிய ஹதீஸா இருந்தாலும் சரி, எல்லா ஹதீஸையும் நாம் மனமிட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேட்கை, ஒரு ஆர்வம், நோக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு உண்டு. சாப்பிட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, வயிற்று பசியோட கிடப்பேன், என் மேலெல்லாம் மீச்சுக்கிட்டு போவாங்க தோழர்கள். வயிற்று பசியோட சுருண்டு கிடப்பேன், கூட்டத்தோட கூட்டமா வந்து என் மேல மிதிச்சுட்டுலாம் போவாங்க. அந்த அளவுக்கு பசியோட கடந்து ரசூலோட ஹதீஸை நான் சேகரித்தேன், மனநமிட்டுக் கொண்டேன். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற ஹதீஸ் எல்லாம் நான் மனநமிட்டு வருகிறேன், ஆனால் மறந்து மறந்து போகுது. என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் நான் மனநமிட்டுகிறேன், ஆனால் மறந்து மறந்து போகுது யா ரசூலல்லாஹ். நீங்க சொல்ற எந்த ஹதீஸுமே என் உள்ளத்தில் விட்டு மறையாம இருக்கிறதுக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைத்து சொன்னாங்க, வாங்க எனக்கு முன்னால உட்காருங்க அப்படின்னாங்க. முன்னால உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துண்டு போட்டிருப்பாங்களா இல்லைங்களா? அந்த துண்டை எடுத்து முன்னால விரிச்சாங்க. 2 பேருக்கு மத்தியில எதிர் உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேருக்கு மத்தியில விரிச்சாங்க. விரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே உள்ளத்திலிருந்து அப்படியே அள்ளி அள்ளி போடுற மாதிரி சைக்கினை காட்டுறாங்க. இப்படி அள்ளி அள்ளி போடுற மாதிரி சைக்கினை காட்டுறாங்க. வெறும் கை தான், வெறும் கையை இப்படி இப்படி செய்யறாங்க. செஞ்சுட்டு அது 4 மூலையை மடக்குறாங்க. அந்த துண்டுல 4 ஓரம் இருக்குமா இல்லைங்களா? அந்த ஓரத்தை அப்படியே மடக்கி அப்படியே புடிச்சு அவங்க கையில கொடுத்து அப்படியே நெஞ்சோட நெஞ்சு அணைச்சிக்க அபூ ஹுரைரா, நெஞ்சோட நெஞ்சு அணைச்சிக்க என்று சொல்றாங்க. அப்படியே நெஞ்சோட நெஞ்சு அணைத்துக் கொண்டார்கள். அணைத்துக் கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ் துஆ ஓதினார்கள். துஆ ஓதி முடிச்சு, இப்போ நீங்க போங்க, நான் சொல்ற அத்தனை உங்களுக்கு மனனமாகும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் மனனமிட்டுக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸும் அவருடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிச்சு. இந்த உம்மத்துக்கு அவர் கொடுத்த ஹதீஸ் எத்தனை தெரியுமா? இந்த உம்மத்துக்கு, இஸ்லாமிய உம்மத்துக்கு கொடுத்த ஹதீஸ் எத்தனை தெரியுமா? 5237 ஹதீஸ் அவர்கள் மனனமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். 5237 ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனனமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? நினைச்சு பாருங்க. 4 வருஷத்துல 5000 ஹதீஸ். 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 200 சொச்சம் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. 200 சொச்சம் ஹதீஸ் தான். இதை விட கொஞ்சம் அதிகமா 17 வருஷம் வாழ்ந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரோட கொஞ்சம் அதிகமா அறிவிச்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவரை சொல்ல வேண்டாம், ரொம்ப கம்மியா அறிவிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 5000 சொச்சம் ஹதீஸ் அறிவிக்கவில்லை. ரசூலுடைய மனைவியும் இந்த உம்மத்துடைய தாய்மார்கள் ஒருவராகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 2000 சில்லற ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எனி டைம் எல்லா நேரமும் இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர் ஹதீஸ் 2000 சொச்சம் ஹதீஸ் தான்.
அப்ப 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவித்தவர் யார் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ்வோட 4 வருஷம் தான் இருந்தாங்க. அந்த 4 வருஷத்துல 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் மனநமிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத் ஒன்று இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார் ஹதீஸ், நான் சொன்னது 5237 ஹதீஸ் இருக்குல்ல, இதை விட இன்னொரு பங்கு ஹதீஸ் என்கிட்ட இருக்கு, மனசுல இருக்கு. அப்ப எத்தனை ஆச்சு? 10,014 ஹதீஸ் பக்கத்துல இருக்கு மனசுக்கு. அந்த மீதி உள்ள ஹதீஸை நான் சொல்வேன் என்று சொன்னால் ரசூல் மீது நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் என்று நினைத்து என்னை அடித்தே கொன்று விடுவீர்கள் என்பதனால் நான் மீதி ஹதீஸை சொல்லாம இருக்க சொல்றாங்க. இப்ப 4 வருஷத்துல 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸை மனப்பாடம் பண்ணிருக்கான்னு சொன்னா அவங்க இல்மு மேல இருந்த ஒரு ஆர்வம் என்ன? அதனாலதான் இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெயரை சொல்லாமல் ஒரு பயான் என்பது நிறைவேறாது. அப்படித்தான் இருக்கிறது. மதரசாவில் ஓதிப்படுத்தக்கூடிய அந்த ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரை சொல்லாமல் அந்த ஹதீஸுடைய பக்கத்தை திருப்ப முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பெயர் நிறைந்திருக்குது. காரணம், அவர் வாழ்நாளை பொக்கிஷமா எடுத்துக்கொண்டு அந்த கல்வியை தேடினார்கள். ஏனோதான் என்று நடக்கவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம உலகத்துல பிறந்த கொஞ்ச காலம் தான், நம்ம உலகத்துல பிறந்து விட்டோம். இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்தை நான் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு அவர்கள் பாடத்தை படித்தார்கள், கல்வியை தேடினார்கள். அதனால் அவர்கள் ஹதீஸ் கலையில சிறந்து விளங்கினார்கள். அப்ப கல்வியை தேடுவதில் நம்முடைய வாழ்நாளை கழிக்கணும். 2வது சொல்வார்கள், இமாம்கள் வகுத்து தருவார்கள், நம்முடைய வாழ்நாள் எப்படி கழிக்கணும் சொல்லி. 2வது எதுல கழிக்கணும் தெரியுமா? நற்காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கணும். நல்ல காரியம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அது நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் அது செலுத்த வேண்டும். ஒரு இடத்துல ஒருத்தர் செய்யறாங்க ஒரு காரியம், அவங்க செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன இருக்குது, ஒதுங்கிடக்கூடாது. நல்ல காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தான், 60-70 மத்தியில் உள்ள வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நாம நல்ல காரியத்தை அதிகம் செலவழிக்க வேண்டும். வரலாற்று ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்வார்கள். அஸ்ஸத் இப்னு ஜாரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி. அந்த பெயர் யாருக்குமே தெரியாது. நிறைய சஹாபாக்கள், பிரபலமான சஹாபாக்கள் நிறைய பேர் தெரியும். இந்த அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா என்ற பேர் நமக்கு யாருக்கு அதிகமாக தெரியவே தெரியாது. ஆனா எப்பேற்பட்ட பாக்கியமானவர்கள் தெரியுமா? வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான், வரலாற்று நிறைந்திருக்கிறார்கள். வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான், ஆனால் ஏகப்பட்ட காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு வருகின்ற பொழுது 6 நபரோடு வந்தார்கள். முதல் தடவை 6 பேரோட வந்தார்கள் மக்காவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 பேர் மதீனாவிலிருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போறாங்க. கலிமா பத்தி பேசுறாங்க, அல்லாஹ் பத்தி பேசுறாங்க, தன் தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்லுகின்ற பொழுது அந்த 6 பேர் கூட்டத்தில் இருந்த அஸ்ஸலாத்துல சொல்றாங்க, இந்த மனிதர் நல்லது தானே சொல்றாரு, நாம எடுத்துக்கிட்டு செயல்படுத்துவோமே என்று கூட வந்து 5 பேருக்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த 6 பேர் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வராங்க. 2வது தடவை 12 பேர் அழைச்சிட்டு வராங்க. 12 பேர் அழைச்சிட்டு வந்து அந்த 12 பேரை ஈமான் கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் கையில நீங்க பையத் செஞ்சு ஈமான் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. அந்த 12 பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. 3ஆம் வருஷம் ஹஜ்ஜுக்கு வரும்போது 60 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. 60 பேர் அழைச்சிட்டு வந்து இந்த 60 பேர் நீங்க அந்த ரசூலுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்றாங்க. அந்த 60 பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மக்கால மறைந்து நீங்கள் கலிமாவை போதிக்கிறீர்கள், கலிமாவை மறைத்து போதிக்கிறீர்கள். நீங்க மதீனாவுக்கு வாங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்காண்டி மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்காண்டு அழைப்பு கொடுத்தவர்கள், முதல் அழைப்பு கொடுத்தவர் அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதீனாவில் முதலாக ஈமான் கொண்டவர் அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவில் முதலாக 6 பேர் 5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
இவர்கள் மக்கா மதீனாவுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி, யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். ஆக ஜும்மா போன்ற ஒரு காரியத்தை நடத்தியவர்கள் முதலாக அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். இவர்கள் தான் மதீனாவிலே ஒரு இடத்தை ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கான இடத்தை வாங்கி கொடுத்தது அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். குறைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த இடத்தை மஸ்ஜித் நபவி இன்னைக்கு பிரமாண்டமாக காட்சியளிக்கின்ற அந்த மஸ்ஜித் நபவி அந்த இடத்தை வாங்கி கொடுத்தது அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அந்த பள்ளிவாசல் கட்டும் பொழுது, மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். மரணத்தை தழுவிவிட்ட பிறகு அவர்கள் அடக்கம் படுகின்ற பொழுது அந்த ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்கிறார்கள். ஒன்னு தெரியுமா, சஹாபாக்கள் முதலா மௌத்தானவர் அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் முதலா மௌத்தாகிறது அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அந்த சஹாபி ஜன்னத்துல் பக்கீயில முதலா அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களும் அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். குறைந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு போயிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மதீனாவுக்கு போனா மஸ்ஜித் நபவியிலே சஜா செய்கின்றோம், அங்கு நின்று தொழுகின்றோம், அங்கு நின்று துஆ கேட்கின்றோம், ரசூலுக்கு சலாம் கொடுக்கின்றோம். அந்த இடத்திலிருந்து அந்த இடத்துடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? அந்த இடத்தை வாங்கி கொடுத்த அஸ்ஸத் அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்து விட்டார்கள். அப்ப வாழ்க்கைய நற்காரியத்தில் செலவழிக்க வேண்டும். இமாம்கள் சொல்வார்கள், நல்ல காரியம் எங்கெங்க நடக்கிறதோ அந்த காரியத்தில் நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும், அந்த காரியத்தில் நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும். ஏனோதான் என்று நடந்துடக்கூடாது. யாரோ நடத்துறாங்க, நமக்கு என்ன வந்துருச்சு? கொஞ்ச வாழ்க்கை தான் அருமையானவர்களே. நற்காரியத்தை நம்முடைய செயல்பாட்டை இணைக்கிற பொழுது, நம்முடைய செயலை நாம் நம்ம செயல்பாட்டை நாம் அவங்களுக்கு கொடுக்கிற பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நன்மைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாம் மௌத்தானாலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாக்கியம் தான் நற்காரியத்தில் ஈடுபடுவது. அதனாலதான் இமாம்கள் சொல்வார்கள், நம்முடைய வாழ்நாளை நற்காரியத்தில் செலவழியுங்கள். மூன்றாவது இமாம்கள் சொல்வார்கள், வாழ்நாள்ல நம்ம செலவழிப்பதில் நல்ல கொள்கைகள் நம்முடைய செயல்பாட்டை கழிக்க வேண்டும். ஏனோதான கொள்கையில நம்முடைய செயல்பாட்டை கழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு இந்த கொள்கை முக்கியம் இல்லையா? கொள்கை முக்கியம். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு எந்தெந்த கொள்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கொள்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள்? நல்ல கொள்கையில நம்முடைய வாழ்க்கையை இணைக்க வேண்டும். இமாம்கள் சொல்வார்கள், நல்ல கொள்கை, சத்திய கொள்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஏனோதான என்ற கொள்கையில உங்கள் வாழ்க்கையை இணைத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இணைத்து நீங்கள் மறுமை நாளில் கேள்விக்குறியாக ஆகி விடாதீர்கள். நல்ல கொள்கை உங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி உண்டு, அபூதல் குஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. 5வது ஆளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மொத்த ஏற்கனவே ரசூலுல்லாஹ்ட்ட 4 பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. 5வது ஆளாக அபூதல் குஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த காரியத்தை கொண்டும் எக்காரியத்தை கொண்டும் உங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தி விடாதீர்கள். மக்கா மக்கள் சும்மா விட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் மறைத்தே நீங்க வாழுங்கள் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி நேர காபத்துல்லாஹ்க்கு போய் சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியவில்லை, அடி தோம்ச செய்து விட்டார்கள் அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் வந்து அவர்களை பாதுகாத்தார்கள். 2ஆம் நாள் அதே மாதிரி கலிமா சொன்னால் அடிக்கப்பட்டார்கள். 3ஆம் நாளும் அவர்கள் கலிமா சொன்னால் அடிக்கப்பட்டார்கள். 3 நாளும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அவர்களை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு பிறகு இவங்க வந்து வெளியே வந்து கலிமா சொன்னாருன்னு சொன்னா கொலையே பண்ணிடுவாங்க, அந்த மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது யா ரசூலல்லாஹ், அதனால இந்த சஹாபியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், அருமை தோழரே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த கொள்கையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கொள்கையை ஒரு காலம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அது என்ன கொள்கை தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கோத்திரத்தாருக்கு போய் கலிமாவை எத்தி வைங்க. இங்க கலிமாவை எத்தி வைக்காதீங்க,
மக்காவில் நீங்க கலிமா வெட்டி வைக்காதீங்க, உங்க கோத்திரத்துக்கு போங்க, உங்க ஊருக்கு போங்க, அந்த ஊர் மக்களுக்கு அந்த கலிமாவை எட்டி வையுங்கள், அந்த ஊர் மக்களை எல்லாம் அந்த கோத்திரத்தை அழைச்சிட்டு நீங்க என்கிட்ட வாங்க என்று சொன்னாங்க. சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு கொள்கை, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கலிமாவை எட்டி வைங்கள் என்று சொன்ன அந்த கொள்கை எடுத்துக்கொண்டு நேர போனாங்க, கிஃபார் கோத்திரத்துக்கு போனாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில உழைத்தார்கள், அந்த மக்களுக்கு மத்தியில உழைத்தார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோத்திரத்தை அத்தனை பேர்களையும் ஒரு ஆள் பாக்கி இல்லாம எல்லாரும் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்போதான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் ஒப்படைத்து விட்டேன் உங்களிடத்தில். என்கிட்ட சொன்னீங்க உங்களுடைய கோத்திரத்தில் எல்லாம் இஸ்லாத்துக்கு அழைத்துவார்கள் என்று சொன்னீர்கள். என்னுடைய கோத்திரத்தில் எல்லா மக்களும் அழைத்துக் கொண்டு உங்கள் முன்னால் நிப்பாட்டி விட்டேன். யா ரசூலல்லாஹ், உங்கள் கரங்களால் அவர்கள் பையத்து செய்யுங்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் பையத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியுடைய பேச்சை கேட்டு ஒவ்வொருவருக்கும் மத்தியில் பையத்து செய்து இஸ்லாத்தை இணைத்தார்கள் என்று வரலாறு. இப்போ நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட வாழ ரொம்ப ரொம்ப கம்மி. 60க்கு 70க்கு மத்தியில வாழ்க்கை. நாம என்ன காரியம் செஞ்சுட்டு போயிருக்கோம் அதான் யோசிக்கணும். நாம மௌத்தாயிட்டா, பிறந்தாரு மௌத்தார என்பதை விட நாம என்ன சாதிச்சிருக்கிறோம்? குறைந்தபட்சம் இவர் தொழுகையாளி என்ற ஒரு பேரை நம்ம எடுப்போமா? அப்படித்தானே? குறைந்தபட்சம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பொது காரியத்திலோட ஈடுபடல, நல்ல காரியத்திலோட ஈடுபடல. குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும்? நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நல்ல தொழுகையாளிப்பா மௌத்தாயிட்டாரு என்று மக்கள் பேர் எடுக்க வேண்டும், மக்கள் பேர் சொல்ல வேண்டும். அந்த பேர் சொல்கின்ற அளவுக்கு நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நினைத்து பாருங்க. நல்ல மனிதர்ப்பா, ஏழைகளை கண்டு அனுசரிப்பாரு, உதவின்னு வந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நாம பேர் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நல்ல மனிதர். குர்ஆன் எப்பொழுதும் ஓதுவாரு, குர்ஆன் எப்பவுமே ஓதிக்கொண்டே இருப்பாரு. இருந்தாரு, இப்ப அவர் மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் அவருடைய கபர் விசாலமாக்கட்டும் என்று மக்கள் சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த வரை வாழ்கின்றமா? நினைத்து பாருங்க. குறைந்தபட்ச வாழ்க்கை என்ன சாதிக்க போகின்றோம்? இந்த உலகத்துக்காண்டி எவ்வளவு சாதித்தது போதும் அருமையானவர்களை. மறு உலகத்துக்காண்டி சாதிக்க வேண்டும். மக்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு ஜனாஸை தூக்கிட்டு போனாங்க. ஒரு ஜனாஸை தூக்கிட்டு போகும்போது ஒரு சிலரும் சொன்னார்கள் நல்ல மனிதர் என்று சொன்னார்கள். ஜனாஸை தூக்கிட்டு போகும்போது ஒரு சிலர்லாம் சொன்னாங்க நல்ல மனிதர் அப்படின்னு சொன்ன உடனே வஜபத் அடிக்கிறாங்க, அவசியம் கட்டாயமாகி விட்டது என்று சொன்னாங்க. இன்னொரு ஜனாஸை தூக்கிட்டு போனாங்க, இந்த மனிதரா, இந்த மனிதர் மோசமான மனிதர் சொன்னாங்க, வஜபத் என்று சொன்னார்கள், கட்டாயமாகி விட்டது என்று சொன்னார்கள். அருகில இருந்த உமர் நாயகம் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஜனாஸா தூக்கி கொண்டு செல்கின்ற பொழுது நல்ல மனிதர் என்று சொன்ன பொழுது வஜபத் என்று சொன்னீர்கள், இன்னொரு ஜனாஸா தூக்கி கொண்டு போனபோது மக்கள் சொன்னார்கள் கெட்ட மனிதர் என்று சொன்னார்கள், அதுக்கு நீங்கள் வஜபத் சொன்னீங்க. 2 ஜனாஸாக்கு வஜபத் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? என்ன வாஜிபாகி விட்டது, என்ன கட்டாயமாகி விட்டது, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், முதல் ஜனாஸா பார்த்து நல்ல மனிதன் சொன்னாங்களா இல்லைங்களா? அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று நான் சொன்னேன். 2வது ஜனாஸா கெட்ட மனிதர் என்று சொன்னாங்களா இல்லைங்களா? நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அப்போ ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை 60க்கு 70க்கு மத்தியில் சொற்பமான வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை 60க்கு 70க்கு மத்தியில் சொற்பமான வாழ்க்கை. நம்மை தூக்கி கொண்டு போகிற பொழுது மக்கள் சொல்ல வேண்டும், நல்ல மனுஷன் சொல்லணும், இப்படிதானே சொல்லணும். இந்த மனுஷனா, இப்படிப்பட்ட மனுஷன்லாம் வாழலாமா என்று கேட்கிற சொல்ற அளவுக்கு, மக்கள் சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக் கூடாது. நல்ல மனிதர், அவர் பேச்சுல நல்ல மனிதர், செயல்பாட்டு நல்ல மனிதர், யாரு கேட்டா நல்லா உதவி செய்யக்கூடிய மனிதர், தொழுகை காட்டி பள்ளிவாசல் வந்த மனிதர், எப்ப குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர், எல்லாத்தையும் அனுசரித்து செல்லக்கூடிய மனிதர், பொது காரியத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர், இப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதனாலதான்
காலம் பொன்னை விட உயர்வானது என்று சொல்வார்கள். அந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுக்கான நிகத்தரின் ஹம்சன் கபல ஹம்சின், 5க்கு முன்னால் 5 நீங்கள் பேணுதலாக கழித்துக் கொள்ளுங்கள். ஹயாத்தக்க கபல மௌத்திக்க, மௌத்துக்கு முன்னால் உள்ள அந்த ஹயாத்தை, அந்த வாழ்நாளை பேணுதலாக கழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாழ்கின்ற வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாத அளவுக்கு வாழக்கூடிய நசீபையும், அவனுடைய கடமைகளை சரியான முறை நிறைவேற்றக்கூடிய நசீபையும், கடைசி நேரத்தில் மௌத்தாகிற நேரத்தில் கலிமாவோடு உச்சரித்த நிலையிலே மௌத்தாவுடைய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.